ஸ்ரீமத் பாகவதம் 140ஆம் பகுதி. ஜராசந்தனின் தொடர் போர். மகத நாட்டு மன்னன் ஜராசந்தன் கோபத்தின் உச்சத்தில் கொந்தளித்தான். அவனுடைய 2 மகள்களான அஸ்தியும் பிராப்தியும் கண்ணெதிரே விதவை கோலத்தில் நின்ற காட்சி மனதை அறுத்து வதைத்தது. மதுராபுரி மன்னன் கம்சனுக்கு தான் தனது 2 மகள்களையும் திருமணம் செய்து தந்திருந்தான் ஜராசந்தன். கண்ணன் கம்சனை கொன்றதால் துயரமும் வேதனையும் கண்ணீருமாக நிற்கும் மகள்களின் அவலம் அவனை கோபம் கொள்ள வைத்தது. கேவலம் 2 இடைச்சிறுவர்கள் என் மாப்பிள்ளையை கொன்றார்களா? மாடு மேய்ப்பவர்கள் என் மகள்களின் மாங்கல்யத்தை இழக்கச் செய்தார்களா? விடமாட்டேன். பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். அந்த 2 சிறுவர்களையும் என் கைகளாலேயே கொன்று அவன் பிறந்த யாதவ குலத்தையே அடியோடு அழித்து விடுகிறேன் என்று கர்ஜித்தான் ஜராசந்தன். பெரும் படையுடன் புறப்பட்டு வந்து மதுராபுரியை முற்றுகையிட்டான். ஜராசந்தனின் லட்சக்கணக்கான வீரர்களை கொண்ட படையை பார்த்ததுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மனதிற்குள் உற்சாகமானார். அவதார நோக்கத்திற்கு காலம் வந்துவிட்டது என்று மகிழ்ந்தார். பலராம சுவாமியிடம் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், தமையனாரே, உங்களின் வீரத்திற்கு பெரும் தீனியுடன் வந்திருக்கிறான் ஜராசந்தன். இந்த மதுராபுரி நகரையும் குடிமக்களையும் காக்கும் பொறுப்பு இனி தங்களுடையது என்றான். ஜராசந்தனையும் அவனுடைய படைகளையும் அப்பளமாக நொறுக்கி விடுகிறேன் கிருஷ்ணா என்று கூறியபடி தேரேறினார் பலராம சுவாமி. அவனுடன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் புறப்பட மதுராபுரி படைகள் ஜராசந்தனின் படைகள் மீது சீறி பாய்ந்தன. ஜராசந்தனின் மிகப்பெரிய படை பலம் பலராம கிருஷ்ணர்களின் சிறிய படையால் துவம்சம் செய்யப்பட்டது. ஸ்ரீ பலராம சுவாமி மற்றும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தந்த உற்சாகத்தால் மதுராபுரி வீரர்கள் ஒவ்வொருவரும் 10 வீரர்களுக்கு சமமாக போரிட்டனர். பலராம சுவாமியின் தாக்குதலால் ஜராசந்தன் வில் முறிக்கப்பட்டு வாள் உடைப்பட்டு தேரை இழந்து தரையில் நின்றான். பலராம சுவாமி அவனை வருண பாசத்தால் கட்டி போட்டார். பின் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பலராம சுவாமியிடம் கூறி அவனை விடுவித்தார். அவமானப்பட்டு தலை குனிந்து நாடு திரும்பினான் ஜராசந்தன். அவன் மனதில் வன்மம் மேலும் அதிகமானது. எதிரியான ஜராசந்தனை அழிக்காமல் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஏன் அவனை விடுவிக்க சொன்னார் என்று பலராம சுவாமிக்கு புரியவில்லை. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் விளக்கினார், தமையனாரே, ஜராசந்தனை கொல்வதை விட அவனுடைய சேனைகளை அழிப்பதுதான் நம் அவதார நோக்கத்திற்கு பலம் சேர்க்கும். ஜராசந்தனை உயிரோடு விட்டால்தான் அவன் மீண்டும் மீண்டும் படைகளை திரட்டி கொண்டு வருவான். நமக்கும் பூபாரத்தை குறைப்பது சுலபமாக இருக்கும் என்று கூறி புன்னகைத்தார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். 140ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.